அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப் மூலிமா கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தனியாகவே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ. எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான அப்டேட் வந்து 2025 முதல் வேலை வாய்ப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மீண்டும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் கொண்டா இருக்குதா, இதில் யாரெல்லாம் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸோ டோட்டலாக எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ என்னைக்கிலேருந்து என்ன டேட் வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும், ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ அதே மாதிரி வந்து சம்பள விவரங்கள்லாம் இதில் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதில் என்னென்ன போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த தடவை, ஸோ அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே நம்ம தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது ஒரு கனவு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்த உடனே எனக்கு சொல்லுங்கள், எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஓகேங்களா, ஏன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு இவ்வளவு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமுமே வராது. அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ ஈஸியாக வாங்கிக்கலான்றதுக்காக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த தடவை போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன், டோட்டல் வேக்கன்சி 32,850 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.indiapost.gov.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன வேணால் போய்ட்டு செக் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா போஸ்ட் எம்டிஎஸ் வேக்கன்சி 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ். போஸ்ட் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அவுட் ஆஃப் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட்மேன் என்னென்ன போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போஸ்ட்மேன், மெயில் கார்ட், போஸ்ட் ஆஃபீஸ் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட், இது எல்லாமே நாங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 32,850 போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெளிவாக வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் எதுனா அஃபிஷியலாக தெளிவாகவே வந்திருக்குது. ஸோ இந்தியா போஸ்ட் எம்டிஎஸ் வேக்கன்சி 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அஃபிஷியலாகவே நமக்கு கிடச்சிருக்குது, சரிங்களா? ஸோ அதேமாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் போஸ்ட்மேன், மெயில் கார்ட், இந்த போஸ்டிங்கை தான் நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ டோட்டல் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 32,850 வேக்கன்சி நமக்கு வந்திருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மினிமம் நீங்கள் இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா
10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்கள் அது இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், அவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றத எதுவுமே கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது நீங்கள் படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அதை சொல்லலை விட்டேன் பாருங்கள். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 10வது படிச்சிருக்கீங்கன்னா இப்போ ஒரு 500க்கு 450 எடுத்திருக்கீங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. ஒரு 80% வருதுன்னா ஸோ உங்களுடைய பர்சன்டேஜுக்கும் அதுக்கு மீதி இருக்கிறவங்க ஒருத்த மாதிரி 500க்கு 350 400 எடுத்துருப்பான். நீங்கள் 450 எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி கிடைக்கும். உங்களுடைய பர்சன்டேஜுக்கு முன்னாடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜ் போட்டு அதில் யார் டாப் பர்சன்டேஜ் வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் அனுப்புவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெயில் போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்க, நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. https://indiapostgdsonline.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா, அதாவது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான தெளிவான அப்டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மினிமம் 18 வயசில் இருந்து நீங்கள் 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்திலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தெளிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் will be passed on the merit list which will be the selected on the basis of percentage of academic experience of the merit list கேண்டிடேட். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போடுவோம், அதில் டாப் பர்சன்டேஜ் வரவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்டிங்கு என்னென்ன வேகன்சி, டோட்டலாக 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன போஸ்டிங்கிறத தெளிவாக நான் சொல்லிடுறேன். போஸ்ட்மேன், மெயில் கார்டு, போஸ்டல் அசிஸ்டண்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி. ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் மேலே பார்த்த மாதிரியே நமக்கு வந்து மினிமம் 10வது படிச்சிருந்தாவே போதும். என்னென்ன போஸ்டிங்கு என்னென்ன படிச்சிருக்கணும் கொண்டு இதில் சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மேனுக்கு 10வது படிச்சிருக்கணும், மெயில் கார்டுக்கு 10வது படிச்சிருக்கணும், எம்டிஎஸ்க்கு 10வது படிச்சிருக்கணும், 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கணுன்றதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய 10வது மதிப்பெண் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காமனாக எல்லாருக்குமே எஸ்சி, எஸ்டிஆர், ஓபிசி, இடபிள்யூ கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 100 ரூபா சேம் ஃபீஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எல்லாம் இதன் மூலிமா தான் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் 1 இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வரணும். அது வந்த உடனே எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.